ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, கீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழ தகுதி பெற்றுள்ள ஒரு அற்புதமான கலை என்றால் என்னை பொறுத்தவரையில் அது மிகையல்ல. ஆதி முதல் அந்த வரை அனைத்தையும் அடையாளம் காட்டும் அற்புதமான வித்தை. ஆனால் இதை கற்றுக்கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ தனி மனிதனுக்கு ஆயுள் போதவில்லை என்பது தான் வருத்தத்திலும் வருத்தம். மற்றபடி ஜோதிடத்துக்கு நிகரான இன்னொரு தகவல் வித்தை உலகத்தில் இருக்கிறதா என்றால் என்னுடைய அனுபவத்தில் இல்லை என்பதே. அந்த வகையில் இந்த ஜோதிடத்தில் நாம் பார்த்த அல்லது நாம் சந்தித்த நிறைய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளியை தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் 1926ஆம் ஆண்டு வந்த தியாகராஜ சேகரம் என்ற நூலில் இருந்த தகவல்கள், எண்ணற்ற தகவல்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அல்லது சராசரி மனிதனுடைய ஜாதகத்திற்கு பொருந்தி போன காரணத்தால் அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிவு செய்து அதை காணொலியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை உங்களுக்காக வெளியிட்டு கொண்டும் இருக்கிறோம். எந்த ஒரு ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த என்னுடைய காணொளிகளை மட்டும் கொஞ்சம் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து பின்பற்றியிருந்து உங்களை சுற்றியுள்ள ஜாதகங்களையும் உங்களுக்கு வரும் வாடிக்கையாளனுடைய ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய தகவல்கள் இதில் ஒத்துப்போகிறது. அப்படி ஒத்துப்போகும் பொழுது நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு தகவல் வாடிக்கையாளர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிட்டோமானால் அந்த தகவல் நம் மனதில் விட்டு நீங்காத இடம் பிடிக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். அந்த வகையில் 4ஆம் இடம் சார்ந்த அல்லது சுகஸ்தானம் சார்ந்த தகவல்களையே காணொலியாக கடந்த வீடியோ வரை போட்டுக்கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றும் 4ஆம் இடம் சார்ந்த அல்லது 4ஆம் பாவம் சார்ந்த தகவலை பதிவுகளாக தருகிறோம். வாருங்கள் வீடியோவுக்கு சொல்வோம். 4க்கு அதிபனும் சந்திரனும் ஒரு ராசியில் இருக்க அல்லது ஒரு ராசிக்குடையவனும் கூடியிருக்க அவனுக்கு குதிரை வரும். சுக்கிரன் இருந்தால் தான கண்டிகை வரும், தண்டிகை வரும். வியாழன் இருந்தால் திரவியம் சேரும். நாளில் வியாழன் இருந்து ராசிக்கதிபன் பலத்திருந்தால் அவன் ஆணை, குதிரை, தனங்கள் முதலானவை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உள்ளவன். 4க்கு அதிபனும் வியாழனும் லக்னத்தில் இருக்க புதனுடன் கூடியிருந்தால் அவன் வீடு தன தானிய சேதமாய் தரித்திரவானாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்குரிய, அதாவது மிதனத்துக்குரிய புதன் சேருவது என்பது தரித்திர யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் குளிகன் இருந்தால் பிள்ளை ஒருவன் வீட்டில் வளருவான். வியாழன் சுக்கிரன் இருந்தால், சந்திரன் இருந்தால் மகா சௌக்கியமாய் போக பாக்கியங்களை அனுபவிப்பான், தர்மம் செய்வான். 4க்கு அதிபன் கேந்திரத்திலும் 2க்கு அதிபன் லக்னத்திலும் இருந்தால் வெகு பணக்காரனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் 4க்கு அதிபனோடு கூடினாலும் மாதருக்கு விபச்சாரி தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4க்கு அதிபனுடன் ராகு கேது கூடினால் அவனது பபிஷ்டியான பெண்ஜாதி அமருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் வாகனாதிபதியும் ஜென்மாதிபதியும் மூவர்களும் ஒன்றாய் கூடி நிற்பில் இவனுக்கு அசுப வாகனங்கள் கிடைக்கும். அவர்களோடு சுக்கிரன் கூடியிருந்தால் தண்டிகை கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு உடையவன் கெட்டு போகாமலும் விரயஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தாலும் சீவிகையுடன் பெருஞ்செல்வம் சேரும் என்று சொல்லலாம். பாக்யாதிபதியில் வாகனஸ்தானத்தில் இருந்தால் குரு சுக்கிரனோடு கூடியிருக்க அல்லது பார்க்க இவனுக்கு கனக தண்டிகை யோகம் வரும். இவர்களோடு சந்திரன் பாவிகளுமாய் கூடி நிற்கில் இவனுக்கு பூச்சக்கர கொடை கிடைக்கும் என்று சொல்லலாம். வாகனாதிபதி பாக்கியத்தில் நிற்க, பாக்கியஸ்தானாதிபதி கேந்திரத்தை பற்ற இவர்கள் இருவரும் நிற்கும் ராசி நல்லோர் மனையாக இருக்க சுபக்கிரகங்களோடு கூடி லக்னாதிபதியானால் லக்னாதிபதி ஸ்தானத்திலும் கேந்திர ஸ்தானத்திலும் இவருக்கு கனக தண்டிகை யோகம் உண்டு. மிகுந்த தனமும் யானை வாகனமும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபனுடன் கூடினாலும் அல்லது இருவரும் கேந்திரமேறினாலும் 4ஆம் இடத்தோனும் சந்திரனும் லாபத்தில் நிற்க வாகன யோகம் உண்டாம். 4ஆம் இடத்தில் குருவிற்கு 4ஆம் இடத்தோனை சுக்கிரன் கூடி கனக தண்டிகை யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்தோனாகி ஜென்ம லக்னாதிபதியை கூடினால் வெறும் சஞ்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் சஞ்சாரம் என்று அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு 3ஆம் இடத்திலும் சுக்கிரன் இருக்க, சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்க, அல்லது ஒருவருக்கொருவர் பாராதிருக்க, குடும்பஸ்தானத்தை நல்லோர் சேர்க்கவும் பார்க்கவும் லக்னத்தை பார்க்கவும் இவனுக்கு வாகன யோகம் உண்டென்று அறியலாம். 4ஆம் இடத்ததிபன் லக்னத்தில் நிற்க இவனுக்கு பல்லக்கோடு செல்வம் உண்டாம். லக்னத்தில் வியாழன் நிற்க அவரை நல்லோர் பார்க்க கனக தண்டிகை யோகம் உண்டாம். வாகனாதிபதி நின்ற ராசியாதிபதி நல்ல வீடாய் பணபரம் கேந்திரமாய் இருக்க சனி சிறு குடிசையானது ஜனித்த சிறு குடிசையானது பெரிய வீடாக மாறும். தாயாருக்கும் இன்பம் உண்டாம். வாகனாதிபதி சனி குருவாய்கள் தண்டிகை கிடைக்குமா? பூர்வபட்சத்தில் சந்திரனாய் இருந்தில் பூச்சக்கர குடை கிடைக்கும். சுக்கரனாகில் பள்ளக்குண்டாம். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தகவல் மாடு முதலிய வாகனங்கள் கிடைக்கும். புதனாகில் விசித்திர பல்லக்கு வாகனமாக கிடைக்கும். 4ஆம் இடத்தோன் ஸ்புடத்தோடு சுக்கிரன் ஸ்புடத்தை கூட்டி கீழ்கண்ட ராசியில் இருக்கும் கேந்திர திரிகோணங்கள் ராசிகளும் குரு வருங்காலத்தில் வாகன யோகம் உண்டாம் அல்லது வாகன லாபம் உண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, சந்திரன் இவர்கள் 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அது யோகத்தையும் செல்வாக்கையும் தருகிறது. அதே சுபகிரகத்தில் ஒன்றான அழியுமான புதன் சேரும் பொழுது பாதிப்பையும் இழப்புக்களையும் தருத்தரத்தையும் தந்துவிடுகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு மட்டுமல்ல, லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கும் 4ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறி அந்த சொந்த ஊரில் இல்லாத யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுபவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது இல்லாமல் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து லக்னத்துக்கு 1, 4, 7, 10 மற்றும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு 1, 4, 7, 10 நின்றாலும் நல்ல யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9781399649 மற்றும் ஒரு எண் 978897299999. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.